85% கோல்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன். இதை ரீஒயர் பண்ணுறது மூலியமா நம்மளோட லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ண முடியும், நம்ம சக்ஸஸாக நம்மளோட கோல்ஸை ரீச் பண்ண முடியும். அதை எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கல் டிப்ஸாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் யாருன்னு தெரியாதுன்னா, நான் கேஜே, நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஆன்லைனில் கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 15 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்குது. தென் அப்புறம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். கம்மிங் பேக் டு த கான்டென்ட். நம்பர் 1, நம்ம அதிகமான பிரெயின் நம்ம பிரெயினை அதிகமாக ஃப்ரை பண்ணுறதுனால, லெட்ஸே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை பாதிக்குது. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது ஐடியாஸை கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது நம்மளோட ஐடியாஸை கிரியேட் பண்ண விடாமல் நமக்கு பிரெயின் ஃபாகை கொடுக்குது. ஸோ இந்த பிரெயின் ஃபாக்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண சொல்கிறாங்க, மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் அப்படிங்கிறது. இது ப்ராப்ளி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் த சென்ஸ் பிரீத் இன் பிரீத் அவுட் 10 to 15 minutes இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்குன்னு இடையில தாட்ஸே வரக்கூடாதப்பா அப்படின்னா தாட்ஸ் வரும் தான். அந்த தாட்ஸையும் நீங்கள் ஓகே இது தாட் தானே அப்படின்னு அதை அக்ராஸ் பண்ணி திரும்பியும் உங்களோட கான்சென்ட்ரேஷனை உங்களோட ப்ரீத்திங்க்கு கொண்டு வரும். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதாவது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் சும்மாவே இருக்க கற்றுக் கொடுத்தீங்க. சும்மாவே இருக்கு இந்த சென்ஸ் சும்மாவே இருக்கிறது, லைக் படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, அப்புறம் சும்மா படுத்துட்டே இருக்கிறது, இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் நிறைய நெகட்டிவ் திங்கிங் ஓவராக வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா லேர்ன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்டான ஒரு ரெசிபி இருக்காப்பா இந்த நெகட்டிவ் தாட்லேருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா என்னப்பா? லேர்னிங் இஸ் த ஒன்லி ஷார்ட்கட். அதாவது லேர்னிங்கிறது நீங்கள் அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபெயில் ஆகி திரும்பி அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபெயில் ஆகும்போது இந்த விஷயம் என்ன நடக்குதுன்னா உங்கள் கான்சென்ட்ரேஷன் உங்கள் மேலே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம மேலே நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது ஃபேட் அவுட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுலாம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா கிராட்டிடியூட் பண்ணுறது. என்னத்துக்கு கிராட்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்கு. இப்போது எனக்கு ஒரு சுச்சுவேஷன், ஒரு நாளைக்கு எனக்கு அந்த நாள் ரொம்ப மோசமாக போகுது, கேவலமாக போகுது அப்படின்னா நான் உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளில் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு நான் உட்காந்து யோசிச்சேன்னா அது மேபி என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ லெட்ஸே எனக்கு ஒரு கோல் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, எய்ம் இருக்குது, நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அந்த யூனிவர்ஸோ இல்லை பிரபஞ்சமோ இல்லை உங்களோட சப்கான்ஷியஸோ என்ன சொல்லுதுன்னா, டேய் தம்பி நீ தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்க, இந்த இடத்துல நீ இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்குது. அந்த நெகட்டிவிட்டியை நீங்க ஓகே ஃபைன், ஐயோ நெகட்டிவ் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் காலி அப்படின்லாம் நினைக்காம, நெகட்டிவிட்டி வந்திருக்கு, இந்த நெகட்டிவை எப்படி நான் ஓவர் கம் பண்றது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்க ஃபைன் பண்ணி அதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணும்போது you will reach some more heights in your life. Next, introspectiveness. Ask some questions to yourself. அதாவது முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட 3:30 to 4 o'clock இந்த ஈவினிங் டைமில் ஒரு ஷெடியூல் பண்ணிப்பேன். லைக் ஒரியிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரியிங் டைமில் நான் எனக்கு வர கவலை, சோகம், துக்கம் எல்லாத்தையுமே ஜேர்னல் பண்ணி ஓகே அதுக்கு ஒரு 4 கொஷின் கேட்பேன். நம்பர் 1, இப்போ இந்த தாட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கனால ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா அப்படின்னு. 2வது, மேபி அதுலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை இப்போ நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா, சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். எதனால இந்த தாட்ஸ் வருது, இதை நான் சேஞ்ச் பண்ணாதனால தான் இந்த தாட்ஸ் வருது அப்படின்னா அப்போ அந்த ஹேபிட்டையோ இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்தையோ நான் சேஞ்ச் பண்ணுறது மூலியமா மேபி இந்த தாட்டை நான் ஓவர் கம் பண்ணலாம்ல இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வரும். ஸோ ஃபைனலி சொல்யூஷன்ஸ். என்னென்ன சொல்யூஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த தாட் ப்ராசஸ், அதாவது இந்த நெகட்டிவான ஒரு பேட்டர்னை என்னால் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டு உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்காங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வர எல்லா கேவலமான மோசமான நெகட்டிவான தாட்ஸையும் ஜேர்னல் பண்ணி நீங்கள் பண்ண அதாவது பிரெயின் ட்ரேசி சொல்லியிருப்பார், ஒரு கோல் அப்படிங்கிறது உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஒரு கோல் அப்படிங்கிறது ஒரு பேப்பர்ல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி ஒரு புறா நீங்கள் பறக்க விட்டீங்க அப்படின்னா திரும்பி அதோட ஹோம் கம்மிங், அதாவது திரும்பி அது வீட்டுக்கு வந்துடும்ல. இந்த மென்டாலிட்டி 2 பேருக்கு தான் இருக்குது. ஒன்று புறாக்கு, இன்னொன்று நமக்கு. ஸோ அப்போது
நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைவர்ட் ஆகி உங்கள் கோல்குள்ளே வந்துடுங்க. எப்போனா நீங்கள் எழுதும் போது இதே மாதிரி தான் அந்த நெகட்டிவ் இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸை மைண்டுக்குள்ளே வச்சிருக்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும். பட் ஒரு பேப்பருக்குள்ளே சுருக்கும் போது அது சின்ன விஷயமா தெரியும். நீங்கள் எழுத அந்த தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ஆகும். ட்ரஸ்ட் மீ, நான் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த தாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக என்ன அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் பட் நான் எப்போ எழுத ஆரம்பிச்சேனோ அப்போ இந்த தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. திடீர்னு இடையில நீ எழுதுறத நிப்பாட்டிட்டேன், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் திரும்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜேர்னல். அதாவது எனக்கு வர எல்லா நெகட்டிவ் தாட் எழுதுறது. இந்த மாதிரி எழுதி வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா கம்மியாகும். கிவ் டோபமைன் ஸ்ப்ரவுட் அவுட். அதாவது டோபமைன் ஸ்ப்ரவுட் அவுட் அப்படிங்கிறது பிரெயின் ட்ரேசி சொன்ன ஒரு விஷயம். என்னன்னா, இஃப் யூ நோ, ஓகே நான் பார்த்தே சொல்றேன். If you realized how powerful your thoughts are, you did never think negative thoughts again. இது பிரெயின் ட்ரேசி சொன்ன ஒரு விஷயம். என்னன்னா, உங்களோட தாட்ஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு தாட் பட்டன், அதாவது நெகட்டிவ் தாட் பட்டனை நீங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அது நடக்கும். அது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பீங்க, ஆனால் அது நடந்துடும். இப்போ லட்சே ஸ்கூலில் வந்து உங்கள் டீச்சர் வந்து எழுப்பி உங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களை தான் எழுப்பி கேள்வி கேட்பாங்க. அது எப்படியோ அது அந்த விஷயத்த நீங்கள் பேட்டர்னை யோசிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸோ அதுக்கேற்ற பிஹேவியர்ஸோ நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு தாட் ஒரு பிஹேவியராக மாறும், பிஹேவியர் ஆக்ஷனாக மாறும், ஆக்ஷன் நீங்கள் யாருங்கிறத சொல்லும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தாட் பேட்டர்னை அடித்து நவுத்து தான் போகிறீங்க. எப்படி அப்படின்னா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற இந்த ஒரு அஃபர்மேஷன் சொல்றது மூலியமா. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் இன் த சென்ஸ், நீங்க வந்து உங்க லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காங்க. ஃபேன் ஓடிட்டு இருக்கு, யாருமே ஆஃப் பண்ணலையா, ரூம்ல என்னம்மா போட்டு வந்த ஃபேன் ஆஃப் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லாம ஜஸ்ட் கோ ஆன் ஆஃப் த ஃபேன். நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. உங்க அம்மா போயிட்டு அம்மா நீ ஏன் ஆஃப் பண்ணல, இந்த மாதிரி பிளேம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. ஓகே, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இருக்கிற வீடு, நான் இருக்கிற ரூம், ஸோ நானே ஆஃப் பண்றேன். சிம்பிள். அதே மாதிரி மேபி இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, தெரியாமல் யாரோ ஒரு பையன் வந்து மோதிட்டான். ஓகே ஃபைன், ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். அவன்கிட்ட போய் கோவத்தை காட்டி அவனை திட்டி சண்டை போட்டு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணாமல், ஓகே ஃபைன், என் மேலேயே ஏதாவது தப்பு இருந்திருக்கும், நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி டவுன்ஃபால் ஆகி ஓடிடும். ஸோ பிரெயின் ட்ரேசி சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா ஏன் பிரெயின் ட்ரேசி அப்படின்னா, எனக்கு பிரெயின் ட்ரேசிங்கிற ஆத்தர் ரொம்ப பிடிக்கும். அவரோட புக்ஸ் எனக்கு நிறையாவே லைஃப் சேஞ்ச் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். ரெண்டாவது வந்து இது லீடர்ஷிப் அப்படிங்கிற புக்கு. மூணாவது திங்கிங் சேஞ்சிங் யுவர் தாட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு புக். ஸோ இது எல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீங்களுமே இதை படிச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் இது எல்லாமே. த திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்ட்ஸை உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் அரங்கேறினாலும் இந்த சென்ஸ் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு இப்படிங்கிற இந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ இல்லை இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இதை யார் தடுத்தாலும் ட்ரஸ்ட் மீ, மாற்றவே முடியாது. நெகட்டிவ் தாட்டை ஈஸியாக அவங்களால ஓவர் கம் பண்ணிட முடியும். ஃபைனலி எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் என் லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு. ஆக்சுவலி த ஒன் திங் தி சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னா விஷுவலைசேஷன். இந்த சென்ஸ் நான் சந்தோஷமாக இருப்பேன், பாசிட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதை தாண்டி நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷுவலைசேஷனை காலைல எந்திரிச்சோன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவான பேட்டர்ன்லேருந்து வெளியே வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் கண்ணை முடிக்காங்க. உங்களோட மொத்த நெகட்டிவான விஷயங்களையும் உங்களோட இந்த நெத்தி பொட்டுக்கிட்ட கொண்டு வந்து வைங்க. லைக் வந்து அது ஒரு ரவுண்டு ஷேப்பா எதா வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலரா. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் பிளாக். ஸோ பிளாக் கலரில் என்னோட நெகட்டிவான எமோஷன் எல்லாத்தையுமே, நெகட்டிவ் திங்கிங் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு பெரிய ஒரு ரவுண்டாக வந்து வைக்கிறேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் பாடியில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட நோஸ், என்னோட லிப்ஸ், என்னோட நெக், என்னோட செஸ்ட், என்னோட அப்டமன், என்னோட லெக்ஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் போது அது என் உடம்புல இருக்க எல்லா நெகட்டிவான விஷயங்களையும், எல்லா பெயினையும், எல்லா நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸையும், எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே போய் என்னோட டோ வழியாக அது ஒரு புகையாக அப்படியே வெளியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னை விட்டு என்னோட நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போது நான் என்னோட நெத்தி போட்ட கவனிக்கும் போது அது ரொம்ப பிரைட்டராக இருக்கு.
I'm just feeling so happy about it. I'm just grateful for this. Yeah. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் காலையில் எந்திரிச்சு இந்த எல்லா விஷயங்களையும் நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா இதுதான் பிரின்சிபல்ஸ், இதுதான் ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் இருக்கும். என் லைஃப்பில் இருந்துச்சு. இல்லை எனக்கு இதையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்குது, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. இது ரெண்டில் நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபீஸ், கோச்சிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஸோ 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷனும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்க, தென் எடுத்துக்கோங்க. தென் கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு இல்லை நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.